வணக்கம். விடிஞ்சா எலெக்ஷன். அம்மா இப்போ தான் ஒரு சுபவி வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க. அதில் சுபவி கேட்டார், உங்கள் தாத்தா பாட்டி படிச்சிருக்காங்களா, உங்கள் அம்மா அப்பா படிச்சிருக்காங்களான்ட்டு. நான் செக் பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டியும் படிக்கலை, அம்மா அப்பாவும் படிக்கலை. ஆனால் நான் கவனிச்சிருக்கேங்க, என் ஸ்கூலு வேலை பார்க்குற இடத்துலலாம் ஒரே ஒருத்தவங்க வீட்டில் மட்டும் தாத்தாவே படிச்சிருக்காங்க. அம்மா நான் ஒருத்தர்னு சொல்கிறதுனால அவங்க ஒரு ஆளை தனிப்பட்ட ஆளை மீன் பண்ணி சொல்லலை. அது ஏன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா ஏன்னு? இப்போ ஏன்னு கேட்கும்போது தான் ஒரு ஞாபகம் வருது. இப்போ நம்ம மோடி அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தாருங்க. அந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரிசர்வேஷனை ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இல்லாதவங்க அனுபவிக்கலான்னு சொல்லுது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இல்லாமல் இருக்கிற இன்னொரு கேட்டகரி என்ன? இப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இல்லாமல் இருக்கிற ஒரே கேட்டகரி ஓசி. ஸோ இது ஓசி ரிசர்வேஷன் டைரெக்டாக கவர்மெண்ட் நேமிங் பண்ணலாம்ல, அது ஏன் இடபிள்யூஎஸ் நேம் பண்ணுறாங்க? என்னங்க? ஓ, பொருளாதார ரீதியில் கம்மியாக இருக்கவங்க, அதாவது பொருளாதார ரீதினா எவ்வளோ வருமானம் கம்மியாக இருக்கவங்க? என்னது? ஓ, மாதம் 65,000 கம்மியாக வருமானம் வாங்குறவங்க. என்னது மாதம் 65,000 கம்மியான வருமானம்? ஓ சரி, ஓகே. ஆமாம், 65,000 மேபி கம்மியான வருமானமாக இருக்கலாம். ஓகே, 65,000 கம்மியாக வருமானம் வாங்குறவங்களுக்கு அந்த இடபிள்யூஎஸ் ப்ளஸ் 65,000 கம்மியாக வருமானம் வாங்கணும். அவங்க ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடாது, எஸ்சி கேட்டகரியில் இருக்கக்கூடாது, எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடாது. அதாவது சிம்பிளாக ஓசி கேட்டகரியில் இருக்கணும். ஓசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ரிசர்வேஷன், ரைட்டா? இப்போ இது பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்னங்க இது பேசிகிட்டு இருக்கும்போது தான் அது ஞாபகம் வருது. என்ன ஓபிசியை பிரிச்சுருக்காங்க? ஆமாம், ஓபிசியை பிரித்தாங்களே, க்ரீமி நான் க்ரீமின்னு பிரித்தாங்களே, கரெக்டு. ஓபிசியை க்ரீமி நான் க்ரீமின்னு பிரித்தாங்க. அதில் க்ரீமி கேட்டகிரியில் தான் இதே தான் ஸ்லாபு. க்ரீமி கேட்டகிரியில் மாதம் 65,000 மேலே வாங்கினாங்கன்னா அவங்கள க்ரீமின்னு போட்டு அவங்களுக்கு ரிசர்வேஷனே கிடையாதுன்னு ஆக்கியாச்சு, ரைட்டுங்களா? ஆமாம், அப்படி கணக்கு பார்த்தா ஓபிசிலையும் 65,000 கம்மியாக வாங்குறவங்க தான் நான் க்ரீமி, அவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன். 65,000 மேலே ஒரு ஓபிசி வாங்குறாருன்னா அவரை க்ரீமின்னு போட்டு அவங்களுக்கு ரிசர்வேஷனே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஓபிசி ரிசர்வேஷன், ஓசி ரிசர்வேஷனும் ஓபிசி ரிசர்வேஷனும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது நம்ம டேரெக்டாக ஓசி ரிசர்வேஷனே கூப்பிடலாம். ஓசி ரிசர்வேஷனா இல்லை, அண்ணாமலை சொன்ன மாதிரி சொன்னால் ஓசி கோட்டானே கூப்பிடலாம். ஓசி கோட்டான்னு அதை நம்ம கூப்பிடலாம். ஸோ ஓசி கோட்டாவும் ஓபிசி ரிசர்வேஷனும் மேட்ச் ஆகிடுச்சு. ஓபிசி ரிசர்வேஷன் ஆமாம், இன்னொன்று ஓபிசி ரிசர்வேஷனையும் ஓசி ரிசர்வேஷனையும் ஏன் மேட்ச் பண்ணணும்? கவர்மெண்ட் ஒருவேளை ஓபிசியோட வாழ்வாதாரம் ஓசி லெவலுக்கு முன்னேறிடுச்சுன்னு நினைக்குதோ? என்னங்க எனக்கு புரியலையே, என்னால் நம்ப முடியல. எப்படி ஒரு 2000 வருஷமாக நடந்ததை 50 வருஷம் ரிசர்வேஷனில் மாற்றிட முடியுமா? 2000 வருஷமாக நடந்ததை 50 வருஷம் ரிசர்வேஷனில் மாற்றி மேட்ச் பண்ணிட முடியுமா? என்ன ஈவனா தெரியல. சரி, ஓகே, ஓபிசி ரிசர்வேஷனும் ஓசி ரிசர்வேஷனும் மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது? இவங்க 2 பேரோட வாழ்வாதாரமும் ஏதாத்தால ஒன்றா இருக்குன்னு சொல்ல வருது. இப்போ யோசிச்சா இருங்க, எங்கேயோ இடிக்குது. இப்போ யோசிச்சா ஒரே அவர் கோயிலுக்குள்ளார போகிறாருல்லங்க, நம்மளும் அப்போ கோயிலுக்குள்ளார போகலாமா? அப்போ நம்மளும் அவரும் ஒன்றுன்னா, அவர் கற்பகிரகம் வரைக்கும் போவார்னா நம்மளும் கற்பகிரகம் வரைக்கும் போகணும்ல, கரெக்டா? என்னங்க நான் சொல்கிறது கரெக்டா? அப்போ அவங்களுக்கும் 65,000 ஸ்லாபுக்கு கீழே இருந்தால் தான் ரிசர்வேஷனு, எனக்கும் 65,000, அதாவது ஓபிசிக்கும் 65,000 கீழே இருந்தால் தான் ரிசர்வேஷனு. அது இல்லாமல் என்ன இப்போ ஓபிசிக்கு கொடுக்குறத ஓபிசி ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறது அப்போ ஓசி ரிசர்வேஷன்னே சொல்லணும்ல. என்னங்க இது இடிக்குது? நீங்கள் நம்புறீங்களா இதெல்லாம் கரெக்டானு? அவங்க பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவங்க பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாம் நம்பி நீங்கள் கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், குரங்கு கையில் பூமாலை. இதை விட பெட்டராக இன்னொன்று எழுத முடியுமா இந்த மீனிங் உள்ளது அப்படின்னா, மோடி கையில் இந்தியா இதுவாக தான் இருக்கும்.
இல்லை இதை விட தெளிவாக சொல்லணும்னா மோடி ஆர்எஸ்எஸ் கையில் இந்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லோரும் நம்ம இந்துக்களாக தான் அடையாளப்படுத்தப்படுறோம். ஸோ இப்போ இவங்க இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்களான்னா, இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு பண மதிப்பிழப்பில் தொடங்கி ஒரு நாள் நம்ம தலைவர் வந்து எல்லா பணத்தையும் கேன்சல் பண்ணதில் தொடங்கி இது மாதிரி பல பிரம்மாண்ட திட்டங்கள், இந்த நிதி கொடுக்காத தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிதி கொடுக்காததில் தொடங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணத்தை முடக்கிறதுல தொடங்கி பேசிக்கிட்டே போகலாம். நம்ம ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மோடி நம்ம தாக்கலை, ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் நேச்சுரலாக அது ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு காரணம் இந்த விஷயம் நிறையா பேருக்கு போய் சேராமல் இருக்கிறது தான். இந்த விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு காரணம் இந்த விஷயம் நிறையா பேருக்கு போய் சேராமல் இருக்கிறது தான். மோடியை இவங்க ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட்டை பற்றி பேசினா விடிய பத்தாதுங்க. இந்த அவங்களோட தொலைநோக்கு திட்டங்களை நம்ம வந்து விவரித்து அவங்க எப்படி பொருளாதாரத்தில் 10 வருஷத்தில் நம்மளை மேம்போக்கி கொண்டு போயிருக்காங்க, வேலைவாய்ப்பை இந்த லெவலில் உருவாக்கி வச்சுருக்காங்க, இன்றைக்கி எப்படி திரும்புகிற பக்கம்லாம் வேலைகள் கிடைக்குது, எப்படி பொருளாதாரம் தனிநபர் வருமானத்தில் தொடங்கி எல்லாம் எப்படி குபுன்னு மேலே போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடைக்காது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்கு, இதை எல்லாத்தையும் கணக்கு போட்டோம்னா 10 வருஷ சாதனையை சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் நமக்கு தேவைப்படும். ஆமாம், 10 வருஷம் போதுமான்னு தெரியல. அப்படி ஒரு சாதனைகள். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க என்ன பண்ணாலும் நம்மளை மீன்ஸ் பாடவே விட மாட்டாங்க. இவங்க இன்னொரு தடவை வந்தாங்கன்னா இவங்க எதை வேணாலும் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். சும்மா சொல்லலாம் பேருக்கு. இப்போ பணம் வேணாலும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சம்பாதிச்சிடலாம். பட் நம்மளை படிக்க விடாமல் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு இப்போ தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் எங்கேயோ வந்து நிற்கிறான், மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க, பின்னாடி இழுத்துட்டு போய் போட்டுருவாங்க. ஆமாம், எதுக்கு இவங்க பிஜேபி ஜெயிக்க போகிறாங்க? ஆனால் பிஜேபி ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. 40 தொகுதியிலும் இவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. பிரச்சனை என்னன்னா, பிஜேபி 40 தொகுதியில் ஜெயிக்க போகிறது கிடையாது. பிஜேபி 40 தொகுதியிலும் டெபாசிட் போகணும். டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. அதுதான் மேட்ரு. தமிழ்நாட்டில் பிஜேபி 40 தொகுதியிலையும் டெபாசிட் காலி பண்ணணும். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நம்ம பண்ண வேண்டிய, நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதங்க இது. ஆமாம், நீங்கள் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் சொன்னது உண்மையா இல்லையா, இப்படி நடந்திருக்கா இல்லையா, இந்த கதையை நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரிசர்வேஷனை இது எல்லாத்தையும் பற்றி பாருங்கள், எதனால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆர்எஸ்எஸோட ஆட்சிக்கு நீங்கள் ஒரு விளக்கம் வந்து நீங்களே இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு ஒரு மதிப்பெண் கொடுங்களேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் மதிப்பெண் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும். 40 தொகுதியிலையும் பிஜேபியோட டெபாசிட் காலி பண்ணணும் நம்ம. அதுதான் நம்மளோட இலக்காக இருக்கணும். நன்றி, வணக்கம்.